செட்டப் போடுறதுக்கு பார்த்தீங்கனாலே எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் நிறைய நேரம் ஆகிடுது. ஸோ வந்துட்டு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜுக்குள்ளே தான் வந்துட்டு உங்களோட ஹேண்ட் வந்துட்டு தெரியணும். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இப்படி பிடிச்சிருக்கீங்கன்னா பாருங்கள், எனக்கு இவ்வளோ தூரம் வருதா, அப்படி வரக்கூடாது. எனக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு இது இருக்கு இல்லையா, இந்த எட்ஜில் இந்த கர்வுக்குள்ளே தான் என்னோடய ஹேண்ட் இருக்கணும். அப்போ தான் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக ஓட்டுறப்போ எனக்கு பேக் சைட் வியூஸ் வந்து கவர் ஆகும். அதே மாதிரி அந்தந்த கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணாங்க. நீங்கள் இப்போ ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா மேக்ஸிமம் இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு கண்ணாடி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பின்னாடி என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து கிளம்பலாம் மக்களே. ஸோ வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து 4 o'clock ஆக போகுது. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா மகாபலிபுரம், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலான்ட்டு போயிட்டுருக்கேன். சோலோவாக தான் போகிறேன். ட்ரிப்பாக போகலான்னு தான் பிளானு. ஆக்சுவலாக வந்துட்டு அவனுங்க ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதனால் அங்கே போயிட்டு வரதுக்கு நமக்கு டைம் இல்லை. அதனால் தனியாகவே ட்ரிப்பு போயிட்டு வரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் எங்கேருந்து போகிறேன்னா செங்கல்பட்டு இருக்கு இல்லையா, செங்கல்பட்டுலேருந்து செங்கல்பட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா கல்பாக்கம் பிரிட்ஜ் இருக்கும். ஸோ அந்த கல்பாக்கம் பிரிட்ஜ் ஏறி இறங்கி இந்த ரூட்டில் பிடிச்சோன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கல்பாக்கம் வரும். இந்த போர்டு கூட போட்டிருக்குன்னு நினைக்கிறேன், மகாபலிபுரம் 26, கல்பாக்கம் 25 கிலோமீட்ரு. இந்த ரெண்டுமே வந்துட்டு அதாவது சேம் கிலோமீட்டர் மாதிரி தான். ஆனால் கல்பாக்கம்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா நீங்கள் கல்பாக்கத்தை ரீச் பண்ணிடலாம். இல்லை இந்த லெஃப்ட் கட் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மகாபலிபுரம் போய் ரீச் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு இப்போ நீங்கள் கல்பாக்கம் போயிட்டு மகாபலிபுரம் போகணுன்னா உங்களுக்கு வந்து அதுவே 17 கிலோமீட்ரு அந்த ரேஞ்ச் வரும். ஸோ அது சுற்றி ஹைவேல போயிட்டு நீங்கள் வர மாதிரி இருக்கும். ஸோ நான் அதிகபட்சம் இந்த ரோட்டில் தான் போயிருக்கேன். அதாவது நீங்கள் எஸ்பி கோயிலேருந்து, அதாவது சிங்கப்பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கூட நீங்கள் போகலாம். மரமை நகர் அங்கிட்டு உள்ளேருந்து கூட புகுந்துட்டு கூட நீங்கள் போகலாம். ஸோ குருவாஞ்சேரி அங்கிட்டு இருந்து கூட நீங்கள் சுற்றி போகலாம் அந்த ஹைவேல. நான் இந்த ரோட்டில் தான் போயிருக்கேன் மேக்ஸிமம். ஏன்னா இது அவ்வளோவா டிராஃபிக் இருக்காது. அதுவும் இல்லாமல் அதெல்லாம் வந்து ஊருக்குள்ளே போகும் அந்த ரோடு எல்லாமே. வந்துட்டு நீங்கள் சிங்கப்பெருமாள் கோயில் வழியாலாம் உள்ளே போகிறீங்க அப்படின்னா உள்ளே வந்து பஞ்சர் கடை இருக்காது, பெட்ரோல் பங்க் இருக்காது, எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கிராமத்துக்குள்ளே தான் நீங்கள் வந்துட்டு போயிருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும். இந்த சிட்டிக்குள்ளேயே கையன்னு சுற்றிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மனுஷங்கள்லாம் வந்துட்டு பைக்கில் அந்த ஏரியாக்குள்ளே போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். சுற்றி வந்துட்டு விவசாயம் பண்ணியிருப்பாங்க, நெல் போட்டிருப்பாங்க. ஸோ ஓவராலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாலே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அட்மாஸ்பியரும். ஸோ அந்த மாதிரி நான் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா அந்த மாதிரி டேங்க் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி ஓட்டுறப்போ கொஞ்சம் ரோடு வந்து சின்ன ரோடாக தான் இருக்கும், ஒன்வே மாதிரி தான் இருக்கும். லைக் அதில் தான் வந்துட்டு ஆப்போசிட்லேருந்து வருவாங்க, இங்கிருந்து போகணும். ஆனால் அந்த ரோடுமே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சூஸ் பண்ணுறவங்க அந்த ரோட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வேணும், சோலோ மைண்டடாக வந்துட்டு நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அந்த ரோடு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன்னா இது எனக்கு கிட்ட ஆக்சுவலாக. ஸோ அதனால் நான் இதில் வரேன். இதுலேயே நான் வந்து பழகிருக்கேன் அதிகபட்சம். ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட்டு தான். எனக்கு வந்து எஸ்பி கோயில் போயிட்டு போனால் சுற்று இதுதான் பக்கம். அந்த சைட்லேருந்து வந்திருந்தேன்னா எனக்கு வந்து அது பக்கமாக இருந்திருக்கும். நான் இங்கிருந்து இன்றைக்கி ஆரம்பித்து வர்றதுனால எனக்கு இது பக்கம். ஸோ அதனால் போயிட்டுருக்கோம். மகாபலிபுரத்தில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இந்த நியர்பையில் இருக்கவங்களாம் விசிட் பண்ணியிருப்பீங்க. மாமல்லபுரம் தான் மகாபலிபுரம்ன்றது எனக்கு வந்துட்டு இங்கே வந்து தான் தெரியும் மக்களே. அதாவது மாமல்லபுரத்தில் தான் மகாபலிபுரம் இருக்கிறது. மகாபலிபுரமும் மாமல்லபுரமும் ஒன்று தான் ஆக்சுவலாக. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நானே ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்தப்போ மகாபலிபுரம்க்கு போட்டால் மாமல்லபுரம் தான் வந்துச்சு. என்னடா மகாபலிபுரம் போட்டால் மாமல்லபுரம் வருது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அப்புறம் தான் சொல்கிறாங்க மாமல்லபுரமும் மகாபலிபுரமும் ஒன்று தான். ஸோ வந்துட்டு அங்கே வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குன்னா பீச் இருக்குது மக்களே. அதாவது கல்பாக்கம் இருக்கு இல்லையா, அங்கே போனீங்கனாலுமே உங்களுக்கு பீச் இருக்குது. அது வந்துட்டு இன்றைக்கி நம்ம கவர் பண்ணலாம். மெயினாக இன்றைக்கி போகிறதே அதுதான். எப்படின்னா நம்ம இப்போ போகிறது வந்து ட்ரிப்பு பிளானில் தான் போகிறோம்.
ஸோ நம்ம ஃபேமிலியோட நீங்கள் ட்ரிப் அடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு மகாபலிபுரம் விசிட் பண்ணிடலாம். ஏன்னா அது டூரிஸ்ட் பிளேஸு. இல்லை நாங்கள் ட்ரிப்பு மாதிரி பிளான் பண்ணுறோம், அப்படி ஓவரால் சர்க்கிள் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கல்பாக்கம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்ட்ரெயிட் ரோட போனீங்கன்னா நீங்கள் கல்பாக்கத்தை ரீச் பண்ணுவீங்க. கல்பாக்கத்துக்குள்ளே ஒன்ஸ் வந்து அந்த கேட்டுக்குள்ளெல்லாம் என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா அங்கேயே வந்து பீச் இருக்குதான், பிடிப்பாங்க இல்லையா, அவங்க வீட்லாம் கெட்டி கரெக்டாக இருப்பாங்க. அந்த கார்னருக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா பீச் இருக்கும். அது வந்து என்னடா இருந்தீங்கன்னா அது என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு மாதிரி பப்ளிக் க்ரௌட் இல்லாமல் நீங்கள் வந்து ஓரளவுக்கு தனியாக என்ன சொல்கிறது ஒரு பீஸ்ஃபுல் மைண்டடாக வந்துட்டு நீங்கள் இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துலலாம் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு மாதிரி எனக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு, ரொம்ப லோன்லி ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ சடங்கு இந்த மாதிரி பைக் எடுத்துகிட்டு இருக்க காசுக்கு பெட்ரோல் போட்டு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக யோசிச்சுட்டு போவேன். அந்த ரொம்ப முறுக்கி ஓட்டுறது அப்படிலாம் இல்லை, ஸ்லோவாக யோசிச்சுக்கிட்டே போவேன். அமைதியாக என்ன சொல்கிறது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீட்டாக ஒரு 1/2 hour ஒரு இல்லாட்டி 1 hour கிட்ட வந்துட்டு நீ போயிட்டு ஜம்முன்னு வியூ பண்ணிட்டு வரலாம் ஒரு இடத்த. ஸோ நான்லாம் பீச்சை பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துன்னா அந்த சவுண்டு வரும்ல, ஒரு மாதிரி அலை வர சவுண்டு, அதெல்லாம் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்துட்டே அப்படியே உட்காந்துனே இருப்பேன் நல்லா. ஸோ இதில் ஏற வேண்டாம், ஏறிடலாம். பார்த்தீங்களா எப்படா ஒரு பைத்தியக்காரா கண்ணாடி வச்சுருக்காங்க, ஆன் அடிச்சு தான் ஏறுறோம். இத்தனைக்கும் அவ்வளோ நேரம் கேப்பு கொடுத்த பேரில் இப்போ வந்து ஏறானுங்க. ஸோ மக்களே அதே மாதிரி பார்த்து சேஃபாக ஓட்டுங்க, நம்ம பல டைம் சொல்கிறது தான். இந்த ஊர் பேர் பார்த்தீங்களா, தலம்போடு, தெரியும்னு நினைக்கிறேன். ஊர் பேரே ஒரு மாதிரி ஃபேன்சியாக இருக்கா. தாளம்போடு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க மக்களே, துமுக்கும்பா துமுக்கும்பா அப்படின்னு தானே பாட்டு போடுவீங்க. ஆனால் இது வந்து ஊர் பேர் தாளம்போடு. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு, காமெடி. ட்ரெண்டிங் ஆகிறீங்களே பேர்லாம். எப்படி தான் ஊர் பேர்னா அது முன்னாடி இருந்தே தான் வரும், அது எப்படி ஒரு ஊர் பேரை கன்சிடர் பண்ணி வைக்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியல. ஸோ பார்த்தீங்களா இதே மாதிரி தான் விவசாய நிலமா. நான் அந்த எஸ்பி கோயில் ரோடு சொன்னேன் இல்லையா, சிங்கப்பெருமாள் கோயில் ரோடு, அதில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி சுற்றி விவசாயமாக இருக்கும், ஒன்றே ரோடு மாதிரி தான் இருக்கும். அதோ இங்கிட்டுமே இருக்கும். ஓவரால் வந்துட்டு உங்களுக்கு வியூமே வந்துட்டு ஏதோ இப்போ நான் இங்கே என்ட்ரி ஆனோடனே கிளைமேட்டே ஒரு மாதிரி அந்த நேச்சுரல் அந்த ஸ்மெல் இருக்குல்ல, அந்த இயற்கை ஸ்மெல்லுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி பயிர் போட்டது அது எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அட்ராக்டிவாக இருக்கும், ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கச நச அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் மைண்டாக கொடுக்கும். நீங்கள் அமைதியாக உட்காந்து பண்ணலாம். விவசாயம் பண்ணினா உண்மையிலே நல்லா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. ஆனால் பண்ணுறது கஷ்டம், ஆனால் வேடிக்கை பார்க்குறது ஈஸி தான். ஆனால் அதை விளைஞ்சி கஷ்டப்பட்டு இந்த நிலமையில பார்க்குறது வந்துட்டு உண்மையிலே ரொம்ப ஒரு மாதிரி, அது எத்தனை மாதம் உழைப்பு தெரியுமா, 1 வருஷம் 6 மாதம் உழைச்சி கஷ்டப்பட்டு நல்லபடியாக வந்து கருதுறாங்கன்னா அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். வெயிட் பண்ணி அறுத்து காசு போட்டு இதில் மழை பெஞ்சு இதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சுன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி மன கஷ்டமாயிடும். அது விளைஞ்சி கருது அழகாக வந்து நிற்கிறப்ப தான் வந்துட்டு அந்த அதை அறுத்து அறுவடை பண்ணி நல்ல ரேட்டுக்கு சேல் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி அந்த சந்தோஷமே வரும். ஸோ இப்போ விவசாயமே ஓரளவுக்கு பிஸ்னஸாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவன் நெல் போடுறவனே அவனே டேரெக்டாக அரிசியை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டான்னா நம்ம நாட்டில் வந்துட்டு அரிசிக்கும் பஞ்சம் இருக்காது, ப்ரைஸும் குறைஞ்சிடும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வாங்குறவன் வந்து அதிகம் கம்மியான ரேட்டுக்கு வாங்கி அதை பாலிஷ் பண்ணி அதை டபுள் ரேட்டுக்கு வைக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அரிசிலாம் நம்ம ஊரில் தான் மேனுஃபேக்சரிங் ஆகுது. இதோ திருக்கழுக்குன்றோம்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போகணும், மாமல்லபுரமும் கல்பாக்கமும் இந்த லெஃப்டில் போகணும் மக்களே. ஸோ இந்த லெஃப்ட்டு தான் வந்துட்டு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 14 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் செங்கல்பட்டுலேருந்து இங்கே வரீங்கன்னா பார்த்தீங்களா, மகாபலிபுரத்துக்கு 18 கிலோமீட்டரு, கல்பாக்கத்துக்கு 17 கிலோமீட்டரு இங்கேருந்து உங்களுக்கு. நீங்கள் ஓவரால் வந்துட்டு அதான் பசங்களோட வர்றீங்க, உங்களுக்கு ஃபுல் டே டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த ரோட்டை பிடிச்சி ஒரே த்ரூவாக கல்பாக்கம் போயிடுங்க. கல்பாக்கம் போயிட்டு அங்கே வந்துட்டு கொஞ்சம் நேரம் என்ன சொல்கிறது, வெயிலெல்லாம் நீங்கள் உட்கார்றதுக்கு வந்து அங்கங்கே வந்து சேர் மாதிரிலாம் போட்டிருப்பாங்க, கொஞ்சம் வியூ பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அங்கே இருக்க பீச்சுமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் போகிற வரல அதான் அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த மீன் பிடிக்கிற ஏரியாஸ், அந்த ஏரியாஸ்லாம் பீச் இருக்குது. அதை தாண்டி போனீங்கன்னா கல்பாக்கத்தில் பீச் இருக்குது, அங்கே உட்கார மாதிரியும் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அங்கெல்லாம் ஒரு மாதிரி ஸ்லோவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மதியான நேரத்தில் சாப்பிட்டுட்டு
அங்கே மரத்துக்களை கொஞ்ச நேரம் வந்து கூட உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு சில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் வந்து மகாபலிபுரம் அப்படியே சுற்றி கூட போகலாம், இல்லை வந்த வாக்கில் கூட நீங்கள் வரலாம், உங்கள் இஷ்டம் தான். அந்த இப்போ அடுத்து வரப்போகிற கட்டிங்கில் இருந்து தான் நீங்கள் அப்படி போனாலும் 1 கிலோமீட்டர் தான், எப்படி வந்தாலும் 1 கிலோமீட்டர் தான், 1 கிலோமீட்டர் முன்ன பின்ன வரும் ஆக்சுவலாக. அவ்வளோதான், பெருசாக வேறு எதுவும் இருக்காது. நீங்கள் அப்படியே அந்த நேஷனல் ஹைவே பிடிச்சி மாமல்லபுரம் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறதெல்லாம் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், 1 டே எக்ஸ்ப்ளோர் ஆகும். இல்லை நாங்கள் வந்துட்டு காலையில் ரொம்ப வெள்ளனையாக கிளம்புறோம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் மகாபலிபுரம் போயிட்டு சுற்றிட்டு மதியான டயத்தில் கல்பாக்கம், ஆனால் கல்பாக்கத்தில் அவ்வளோவா அதான் அந்த 2 பீச் இருக்குது. மற்றபடி வந்துட்டு என்ன சொல்கிறது, சுற்றி கவர் பண்ண இரும்புலியும் வந்துருங்க மக்களே. ஓகே கண்டிப்பாக பண்ணலாம். அதுதான் நீங்கள் வந்துட்டு மகாபலிபுரம் ஃபஸ்ட்டே போயிட்டீங்கன்னா கல்பாக்கத்தில் பெருசாக எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் ஒன்ஸ் வந்து நீங்கள் கல்பாக்கத்தை விசிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 hours 3 hours கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படி போய் ஃபஸ்ட்டு ஒரு பீச் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பீச்சை நீங்கள் போய் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 3 hours 4 hours கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் வண்டி ஏறி ஜம்முன்னு போய் நம்ம மகாபலிபுரம் போய் நீங்கள் ரீச் ஆகிடலாம் மக்களே. அதுதான் உங்களுக்கு 3 hours ஸ்பெண்ட் பண்ணணுன்னா இங்கேருந்து நீங்கள் வண்டியில் போய் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகிடும். நீங்கள் ஒவ்வொரு இடமா ஸ்டாப் பண்ணி அந்த 2 பீச்சையுமே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டைமிங் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் கிளம்புனதே 4 o'clock தான், ஜஸ்ட் ஒன்ஸ் வந்துட்டு ஷோ பண்ணிடலாம் அப்படின்றக்காண்டி தான் நான் வந்து இந்த வீடியோவை எடுக்கிறேன் மக்களே. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து வேறு இடத்துக்கு போகிற மாதிரி தான் பிளான், நம்ம தடா பிளான் பண்ணலான்னு நினச்சோம். இன்றைக்கி வந்து போக முடியல. ஸோ அதனால மகாபலிபுரத்தை கவர் பண்ணிட்டு நம்ம அடுத்த வர விளாக்கில் தடா, அப்புறம் வந்துட்டு அந்த சைடில் ஆந்திரா சைடில் அதான் தடா, அப்புறமா அரா ஃபால்ஸு இதெல்லாம் வந்து கவர் பண்ணிக்கலான்ட்டு ஒரு பிளான் இருக்கும் மக்களே. ஸோ இதில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா கல்பாக்கம், இந்த ரோடை பிடிச்சிங்கன்னா மகாபலிபுரம் மக்களே. இப்போ நம்ம ஒரு நாள் போயிட்டு சுற்றிட்டு இந்த ரோட்டில் தான் எக்ஸிட் ஆகிற மாதிரி பிளானு. ஸோ பார்க்கலாம் மக்களே என்னதான் நடக்குது என்று. நான் இன்னும் இந்த ரோட்டில் பிடிச்சிட்டேன். ஸோ இதை காட்டணுன்ற காரணம் இவ்வளோ நேரம் அதோ இங்கே போட்டிருக்காங்களா, கல்பாக்கம் வந்து 14 கிலோமீட்ரு, இதே மகாபலிபுரம் நீங்கள் அந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் வரும். இங்கேருந்து நான் கல்பாக்கம் ரீச் பண்ணிட்டு அங்கேருந்து வந்துட்டு நான் அங்கே போகணுன்னா அது ஒரு 17 கிலோமீட்டர் கிட்ட வரும். ஆல்மோஸ்ட் இப்போ இருட்டாக ஆரம்பிக்குது, கொஞ்சம் வேகமாக போய் தான் நம்ம வந்து கவர் பண்ண முடியும் மக்களே. ஸோ அதனால் வீடியோவை தாத்தா என்ன தாத்தா இப்படி பண்றீங்களே தாத்தா, நல்ல வேலை மக்களே. புயல் வேகத்துல பொறுமையா வருவாருன்னு பார்த்தா புயல் வேகத்துல ஓட தெரிஞ்சாரு மக்களே. நல்லா முறுக்கிட்டு போலான்னு இப்போதான் முறுக்கலான்னு நினைச்சேன். ஆஹாண்டா ஆஹா கம்மி என்ன விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க. காலைக்கிறலாம் கண்ணி விட வச்சுன்னா எங்கடா போவேன் நானு, போறதே 70-80 கிலோமீட்டர் ஸ்பீடு. இந்த பைக் சவுண்டை மட்டும் கேளுங்களேன், ஹெட்செட் இருந்தா போட்டு கேட்டு பாருங்களேன். ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு மக்களே நிறைய பேர் பார்க்குறாங்க, வியூஸ்லாம் வந்து அள்ளுது எகுறுது, சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் வர மாட்டேங்குது. ஸோ புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே. நான் உங்கள் டிஜேபி. ஸோ ஸ்டே வித் மீ, ஸ்டே ரைட் வித் மீ ஆல்சோ. ஸோ நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒவ்வொன்றையுமே நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஓடிக்கிட்டே இருக்க வாழ்க்கையில் 1 மணி நேரமாச்சு ஓரம் கட்டுற மாதிரி போகிற போக்கில், இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, ஒரு 1/2 hour இருக்குன்னா அந்த 1/2 hourல நம்மளோட விலாகை கொஞ்சம் பார்த்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஹை குவாலிட்டிலையும் நல்ல கிளியர்லேயும் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொருளெல்லாம் வாங்கி ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்லாம் போட்டு இந்த விலாக் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் மக்களே.
ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ரேஞ்சில் நிற்கிறேன். ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் ரேஞ்சில் நிற்காதீங்க. இதே சருகலாக இருந்தால் கண்டிப்பாக பஸ் ரிவர்ஸ் வந்துருக்கும். இவன் போகிறான் நினச்சி நான் ஏறிட்டேன் மக்களே. சடனாக பிரேக்கப் போட்டான். இங்கே ஊரில் மட்டும் மக்களே பசங்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வர வழியே கிட்டத்தட்ட 3-4 பேர் வந்து குறுக்க போயிட்டானுங்க. நம்ம குறுக்கல, நமக்கு முன்னாடி. அது வரைக்கும் நல்ல விஷயம். அந்த ஒரு விஷயம் தான் மக்களே. வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு ஒருத்தர் விளாக் பண்ணலான்னு வந்து ஆரம்பித்தான். இந்த கதையை கேளுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். வாழ்க்கையில் ஒருத்தர் விளாக் பண்ணலான்னு ஃபஸ்ட் டைம் ஆரம்பித்தான். ரைடிங் ஜாக்கெட் வாங்க, க்ளவுஸ் வாங்க, எல்லாம் போட்டு நல்லா ப்ராப்பராக பர்ஃபெக்டாக வந்துட்டு விளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ரைடு பண்ணான். இங்கேருந்து பீச் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு பீச்சு போயிட்டு ஆல்மோஸ்ட் அவன் வீட்டுக்கிட்ட வந்துட்டு வீட்டுக்கு அவனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300-400 இருக்கப்போ சரி ஓகே அதான் வீட்டுக்கிட்ட வந்துட்ட மாதிரி முறுக்கின்னு போகிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு 80-90 தான் போகிறான் ஆல்மோஸ்ட். அது நார்மல் பைக்கில். ஒரு நாய் குறுக்க படக்கு வந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ 2 ஆட்டோ, அதாவது ஆக்சுவலி அது முன்னாடி வருது இல்லையா, அந்த மாதிரி 2 ஆட்டோ, ஃபர்ஸ்ட் ஒரு ஆட்டோ பின்னாடி ஒரு ஆட்டோ, அதாவது சேம் டைம்ல சேம் ஸ்பீட்ல ஒரே மாதிரி வரானுங்க. லைட்டா ஓவர்டேக் பண்ற மாதிரி வரானுங்க. அந்த 2 கேப்புக்கு நடுவில் ஒரு நாய் குதிச்சு இங்கிட்டு வருது. நான் இங்கிட்டு ஸ்பீடா வந்துட்டு இருக்கேன். ஆக்சுவலா அதாவது ஒரு ஆட்டோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆட்டோ அந்த லெஃப்ட்ல இருந்தா கூட இந்த ஆட்டோ ஏறி இருந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஏதாச்சும் ஐடென்டிஃபை. இந்த ஆட்டோ இங்கிட்டும் பின்னாடி ஒரு ஆட்டோ அந்த சைட்ல லெஃப்ட்லயுமே ஆல்மோஸ்ட் ஸ்பீடா வந்தாங்க. ஸோ வந்துட்டு ஒரு நாய் பறக்குன்னு குறுக்க வந்துருச்சு. ஸோ நானும் பிரேக் அடிக்கணுமே ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டேன் மக்களே. பறக்குன்னு குறுக்க வந்துருச்சு. அடிச்ச பிரேக்ல வண்டி இப்படி திரும்பி நான் வந்து விழுந்துட்டேன். இந்த ஸ்டோரி மாடல் ஆஃப் த ஸ்டோரி வந்து என்னோடது தான். உருண்டு எந்திரிச்சதுக்கு அப்புறம் நமக்கு கூட இருக்கான என்னப்பா ஆச்சு நாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த நாய்க்கு எதுவும் ஆகலை. அதுக்கு காலில் மட்டும் லைட்டாக அடிபட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அது ஓடிடுச்சு நல்லபடியா. ஆனால் வண்டி மட்டும்தான் நமக்கு இல்லையா. அப்போ வச்சு இந்த வண்டி ஒன் சைடு ஃபுல்லாக டோட்டல் டேமேஜ். ஹேண்ட்பர் போயிடுச்சு, ஒர்க் அது போயிடுச்சு, லாக் நெருங்கிடுச்சு, கை க்ளோஸ்லாம் தேஞ்சு. எனக்கு அடி அவ்வளோவா இல்லை, ஏன்னா நான் சேஃப்டியாக எல்லாமே போட்டிருந்தேன். கை க்ளோஸ் போட்டிருந்தேன், ரைடிங் ஜாக்கெட் போட்டிருந்தேன். ஆல்மோஸ்ட் இது வந்து என்னோட செகண்ட் க்ளோஸு, செகண்ட் ரைடிங் ஜாக்கெட் போட்டு இப்போ வந்து நம்ம லாக் பண்ணிட்டு இருக்கோம். அது ஆரம்பத்தில் நான் காலேஜ் படிக்கிறப்போ நான் பண்ணேன். முதல் நாள்லேயே எனக்கு அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அது வரைக்குமே நான் எங்கேயுமே விழுந்ததும் இல்லை, விட்டதும் இல்லை வண்டியை. ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில் ஒரு டைம் அடிபட்டது அங்கே மட்டும்தான். அதனாலே நம்ம பசங்களை பார்த்தா மகாபிரபு நீங்களா இங்கேயும் வந்துட்டீங்களான்ற மாதிரி இருக்கும். ஸோ நேஷனல் ஹைவேல மட்டும்தான் ஒன்லி நம்ம ஃப்ளையிங்லாம். ஸோ இந்த மாதிரி லோக்கல் ஏதோ பையன் நிற்கிறான் பாருங்க. இங்கே பாரு எங்கே ஒருத்தர் நிற்கிறான். யாரை பிளாக்மெயில் பண்ணலான்னு பார்க்குறான் எல்லாம் என்னன்னே தெரியல. அங்கங்கே நிற்கிறாங்க அந்த சைடில். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு டோல்கேட் இருந்துச்சு மக்களே, இப்போதான் தூக்கிட்டாங்க கல்பாக்கத்தில். இந்த இடத்துல கரெக்டாக ஒன்மையில் வந்துட்டு இங்கிட்டு அங்கிட்டு போகிற மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ மொத்தமாக தூக்கிட்டாங்க. இதோ இருக்கு இல்லையா, இந்த இதில் தான் 4 ஜங்ஷனு. இது ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நமக்கு கல்பாக்கம் வந்துடும். ஆல்மோஸ்ட் 3 கிலோமீட்டர் தான் போட்டிருக்காங்க. போர்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ கிட்ட வந்துட்டோம். இந்த ரோடை பிடிச்சி அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கல்பாக்கம் ரீச் ஆகலாம். ஓவரால் சரௌண்டிங், அதாவது நான் சொல்கிறது வந்துட்டு செங்கல்பட்டுலேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அரௌண்ட் வந்து 70 கிலோமீட்டர் வருது. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து நான் கன்ஃபியூஸ் ஆனேன். இல்லை நீங்கள் லெஃப்ட் சைட்லேயும் போய்க்கலாம், இந்த ரைட் சைட்லேயும் போய்க்கலாம். இந்த ரைட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அப்படியே ஹைவேலேயே போய் அந்த பிரிட்ஜு மேலே ஏறி அதுக்கப்புறம் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனி ஸ்கூலில் போயிட்டு அப்படியே அந்த யூட்டர்ன் மாதிரி இருக்கும், அதில் போயிட்டு போகலாம். அதுவும் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஸ்கூல் பஸ் போயிட்டுருக்கா. அது வந்துட்டு அப்படியும் போகலாம், நீங்கள் எப்படியும் போய்க்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏரி மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைடில், ஸோ லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு ஃபேக்ட்ரி இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அங்கே தூரத்தில் வந்து ஃபேக்ட்ரி இருக்குது. இப்போ இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் போகும். ஃபேக்ட்ரிக்காக இந்த லாரி இதுக்காக போட்டது தான். ஆனால் ஆல்மோஸ்ட் இந்த ரோடுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ நீங்கள் இதில் போயிட்டு இந்த யூட்டர்ன் போட்டு அப்படியே நம்ம அந்த சைடில் ஸ்ட்ரெயிட் ரோட்டை பிடிச்சிடணும். இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கம்பெனிஸ் தெரியும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி தான் உள்ள விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரோடை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே கல்பாக்கம் வந்துடும். கல்பாக்கம் என்ட்ரன்ஸ் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்காங்க மக்களே. இந்த சைடில் வெளியிலலாம் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோவா நீட்னஸ் இல்லை, குப்பையாக கிடக்கும். ஆனால் உள்ள மகாலிபுரத்தில் கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ண, கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லா ஊரையுமே பார்த்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். என்ன பண்ணுறது, பார்த்துக்க மாட்டுறாங்க.
பஸ்ஸில் போகிறவனே சின்னுட்டு பிஸ்கட் பாயிட்ட ஏன்டா ஹைவேல ஏதாச்சும் ஒரு நேஷனல் ஹைவேல போகிறப்போ ஏதோ ஒரு கார்னரில் வண்டி போகிறப்போ நீ குப்பையை தூக்கி வெளியே போடலாம். ஊருக்குள்ளே சிட்டிக்குள்ளே டிராஃபிக்குள்ளெல்லாம் போகிறப்போ குப்பையை தூக்கி மேலே போகிறானுங்க. அதெல்லாம் என்னத்த சொல்கிறேன்னு ஒன்றும் புரியல. ஸோ நம்ம சொன்ன இந்த ஊர் தான். இந்த ஊர் வந்துட்டு நீங்கள் அந்த கரெக்டாக அந்த ஃபேக்ட்ரி ஏறி வந்தாலே வந்துட்டு இந்த ஊருக்குள்ளே நீங்கள் போய் பீச்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரீட் டெட் எண்டு போனீங்கனாலே உங்களுக்கு பீச் தான். உங்களுக்கு போட்டிங் வச்சு அவங்க மீன் பிடிச்சி ஏலத்தில் விடுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்பாட் இது தான், அந்த ஊர் தான். இந்த ஊர் பேர் பார்க்கல மக்களே, பாருங்க பார்க்குறேன். நான் சட்ரஸா. ஸோ இங்கே வந்துட்டு இங்கே ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் இருக்குமே, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக்லேயே போயிடலாம். பைக்லேயே கூட போயிட்டு கார் பார்க்கிங்லாம் படிக்கணும். ஸோ இவங்கெல்லாம் அதான் பீச்சுக்கு முன்னால் வீடு கட்டி வச்சுருக்காங்க. தவிர்த்து நீங்கள் அப்படியே வண்டியில் போனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. நீங்கள் வந்துட்டு இதோ இருக்கு இல்லையா ஸ்பாட்டு தெரியுதா, காஞ்சிபுரம் மாவட்டம்னு போட்டு வச்சுருக்காங்களா, கல்பாக்கம்னு. பார்த்தீங்களா? இந்த ஸ்பாட்லாம் வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே, மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு பீஸ்ஃபுல் மைண்டடாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தீங்கன்னா அழகாக காரை நிப்பாட்டிட்டு இது ஒருக்கா ஃபேமிலியாக நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு நீங்கள் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு அவ்வளோவா எந்த அமௌண்ட்டும் செலவாகாது நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பெருசாக நீங்கள் வாங்கி கொடுக்குறதுக்கு எதுவுமே கிடையாது, கடை எதுவுமே இல்லை. வேணா கடை நார்மலாக ஹோட்டல் கடை, மீன் கடை இருக்கும், மீன் இங்கே பிடிச்சி விற்கிறாங்க டைரெக்டாக. ஸோ வந்துட்டு அது மட்டும்தான் செலவாகுமே தவிர்த்து வேறு எதுவும் பெருசாக செலவாகாது. ஸோ பிளான் பண்ணுறவங்க, ஃபேமிலிக்கு பிளான் பண்ணுறவங்க இங்கே வந்து பிளான் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பார்த்தீங்களா, பீஸ்ஃபுல்லாக ஒருத்தர் மட்டும் உட்காந்துருக்காரு. ஸோ ஆனால் பசங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்ட போகாதீங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு அங்கேனா கூட ஏதாவது சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கும், இங்கே அவ்வளோவா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பக்கத்துலேயே இருக்குது எல்லாமே ப்ரிப்பேராக. ஸோ வந்துட்டு பீச்சை கிட்ட இருந்து பார்க்கலான்ட்டு ஒரு ஐடியா. ஸோ நம்ம போய் லாக் பண்ணியாச்சு, நம்ம போகலாமா பீச்சுக்கு? ஆக்சுவலாக தூரத்துலேருந்தே காட்டிட்டு அப்படியே கிளம்பலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்துட்டு கிட்ட போயிட்டு எதுக்கு காட்டிடலாம் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது, அந்த காற்று இழுத்து விட்டது நம்மளை. ஸோ அதனால் நம்ம போயிட்டு சும்மா ஒரு பீச் ஸ்பாட்டை வந்து அந்த காற்றை இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து 3 இடத்த வந்து நம்ம வந்து வீடியோ எடுக்க போகிறோம். இது ஃபஸ்ட் இடம் பீச்சா, இதே ஸ்ட்ரெயிட்டில் தான் போனோன்னா நமக்கு கல்பாக்கம் வரும் ஆல்மோஸ்ட்டு. இப்போ நம்ம இதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே அங்கேயும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மகாலிபுரம் ரீச் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு டேங்க் தெரியுது, பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, உங்க தூரத்தில் ஒரு டேங்க்கு தெரியுது, செம்மையாக இருக்குது. அந்த பாம்பன் பாலம் மாதிரி போட்டு பாதி வரைக்கும் வச்சு தண்ணியோட இதை செக் பண்ணுவாங்கள்ல, எவ்வளோ இது இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் நீங்கள் மகாலிபுரம்னா தண்ணியே வந்துட்டு உங்களுக்கு கீழே வரைக்கும் இப்படி சருகலாக இருக்கும். நீங்கள் மகாலிபுரம்னா தண்ணியே வந்துட்டு உங்களுக்கு கீழே வரைக்கும் இப்படி சருகலாக இருக்கும். நீங்கள் போயிட்டு இறங்கி விளையாடல கூட கொஞ்சம் இருக்கும், இறங்கி விளையாடுறதுக்கெலாம் கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அது வாய்ப்பு வந்து கம்மி தான். அங்கே ஓரமாக போனீங்கன்னா வேணால் உங்களால் பண்ண முடியும், தவிர்த்து இந்த சைடில் வந்து உங்களால் பண்ண முடியாது எதுவுமே. ஸோ அங்கே பாருங்கள், வண்டியில் உட்காந்து காக்கா ஏதோ பண்ணுது. எஃபிசட்ஸ் தான் வச்சுருக்கேன் மக்களே. கூடிய சீக்கிரமே வந்துட்டு சூப்பர் பைக் வாங்க போகிறேன். அது என்ன பைக்குன்றது கூடிய சீக்கிரமாகவே வரும். அது வாங்குகிற அன்னைக்கு ரிவ்யூ பண்ணலான்னு ஒரு ஐடியா. அதுக்கிடையில் அதை பற்றி பேச வேணாம். ஸோ ஸ்பாட் எப்படி பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மக்களே. இது ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு மட்டும்தான். ஸோ அந்த ஊர் சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா போட் நிப்பாட்டியிருக்காங்களே, அது வந்து ஊர். நீங்கள் அப்படி ஊருக்குள்ளே ஸ்ட்ரீட்குள்ளே வந்தீங்கன்னா பாதி வரைக்கும் வரலாம், அங்கேருந்து நடந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைடில் வந்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்ட்ரீட்டில் வந்தீங்கன்னா இங்கே வண்டியை போட்டிங்கன்னா கூட அழகாக அப்படி பொடி நடையாக நடந்து வந்தீங்கன்னா ஃபேமிலி அப்படியே காட்டிகிட்டு வீடு வரப்பே வெளிலேருந்து கடையில் ஏதாவது ஸ்நாக்ஸோ ஏதோ சாப்பாடு வாங்கிட்டு வந்து ஓவரால் இங்கே விளாண்டுட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே கிளம்பி போயிடலாம். ஸோ ஒரு நல்ல ஸ்பாட்டு ஃபேமிலிக்கு. உங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் பிளான் பண்ணுறேன்னா கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் வாங்க, செலவே ஆகாது மக்களே. கண்டிப்பாக வாங்கி தரதுக்கு எதுவுமே உங்களுக்கு வந்து கடையே கிடையாது. இங்கே பார்த்தீங்களா, சுற்றி பாருங்கள், உங்களுக்கு எதுவுமே கிடையாது. இந்த சைடில் பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வாட்டில் வந்தீங்களா, பசங்களை விளாட விட்டிங்களா, அவன்லாம் விளாண்டாங்களா, கிளம்பி போய்க்கினே இருக்கலாம். அங்கே ஒரு பொட்டி கடை மட்டும் இருக்குது மக்களே. அங்கே வந்து ஸ்நாக்ஸ் வேணால் ஏதாச்சும் வாங்கிக்கலாம், தண்ணி பாட்டில் வாங்க வச்சுக்கலாம். மற்றபடி உங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக போகும்.
செலவு வராது. நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒருக்க கூட வந்து மாதத்துக்கு 2-3 டைம் கூட ட்ரிப் அடிக்கலாம் இந்த இடத்துல. பாருங்க, அந்த காக்காவை சம்பவம் பண்ணலான்னு இருக்கேன் மக்களே. வண்டியில் உட்காந்து பேன் பார்க்குது. ஸோ ஓகே, பேக் டு நம்ம வந்துட்டு விளாக்கு அடுத்த லொக்கேஷன் போகலாம். ஸ்பாட்டுக்கு இங்கேயே உட்காந்தா டைம் ஆகிடும். ஓவரால் வந்து கவர் பண்ணணுன்னு ஒரு இதில் வந்து வந்திருக்கோம் மக்களே. வெறி கொண்ட வேங்கையாக அண்ணன் வருகிறார்ன்ற மாதிரி நம்ம வந்து ஓவரால் வந்து கவர் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே கவர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ் போயிட்டு நம்ம அப்படியே கன்டினியூ பண்ணிட்டு ஆக்சுவலாக க்ளவுஸ் போடலை, போகிற வழியில் கூட போட்டுக்கலாம் தான். இங்கேருந்து போகவும் ஒரு மாதிரி மனசே வரல மக்களே. ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக அப்படியே மனசு வந்து இங்கேயே உட்காந்துருச்சு. அப்படியே போவேணான்ற மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு. என்ன பண்ணுறது, அடுத்தும் பீச்சு தானே போகிறேன், வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு மனசை தேத்திட்டே வந்து நம்ம வந்து கோ வித் ஃப்ளோவில் வந்து போயிட்டுருக்கோம் மக்களே. கண்ணாடி எப்படி திரும்பிச்சுனே தெரில, காக்கா தான் உட்காந்துச்சு, கண்ணாடி திரும்பிடுச்சு. சதுரங்கப்பட்டினம் மக்களே. அனைத்தும் கிடைக்கும் ஓம் சக்தியாக. ஊர் பேரை ஃபஸ்ட்டு போடுங்களாண்டா. எல்லாமே விளம்பரம் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே போனீங்கன்னா தான் உங்களுக்கு இதே மாதிரி கேட்டு வந்து அந்த சைடில் இருக்கும். ஸோ அது வழியாக எக்ஸிட் ஆகி நீங்கள் ஹைவே பிடிச்சிக்கலாம். இதுலேருந்து தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, அட்மாஸ்ஃபியர்லேருந்து ஓவரால் லுக்கிலேருந்து அட்ராக்டிவ்லேருந்து க்ளீனிங்லேருந்து எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வேறு லெவல். அதாவது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு பிளேஸில் ஏதோ இங்கேருந்து ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, உட்காரக்கு போட்டிருக்காங்க ரோடு எல்லாமே. ஸோ இங்கே ஒவ்வொருமே வந்து இந்த மாதிரி கம்யூனிட்டிஸ் மாதிரி தான் சுற்றி காம்பவுண்ட் போட்டு உள்ளே வந்து பார்க் மாதிரியே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே இருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி சில்ட்ரன் பசங்களாம் கூப்பிட்டு வரீங்கன்னா அது இப்போ காட்டினது பக்கம் தான், 1 கிலோமீட்டர் தான். அங்கேருந்து இங்கே 1 கிலோமீட்டர் கூட வராது, நீங்கள் நடந்து கூட வரலாம். ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக அங்கேருந்து அப்படியே இங்கே கூப்பிட்டு வந்தீங்கன்னா அது ஆப்போசிட் அந்த காம்பவுண்டில் போய்ட்டு பசங்களாம் விளாட விட்டுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா தான் இது, அதாவது இந்த ஏரியா எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் வந்து அப்கிரேட் பண்ணி வச்சுருக்காங்க. பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்குள்ளே போனீங்கனாலே ஒரு மாதிரி நல்ல லுக் இருக்கும்ல, அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்களா ஓவராலாகவே வந்து நீட்டாக இருக்குது. ஏதோ இந்த ஸ்பாட்லலாம் நீங்கள் உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். நாங்களும் ஆல்ரெடி இங்கே உட்காந்துருக்கோம், ஃபேமிலியெல்லாம் இங்கே வந்து ஏதோ இங்கே உட்காந்து போட்டிங்லாம் வச்சுருக்காங்க. நான் போனதில்லை ஆல்மோஸ்ட்டு. இங்கே வந்துட்டு இங்கே வந்து இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு ஏதோ இந்த மாதிரி வியூலாம் பார்த்துட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கா. 2 மரத்துக்கு நடுவில் தண்ணி, ஒரு மாதிரி ஃபாரினில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வரும் மக்களே. இந்த அட்மாஸ்பியர் எல்லாமே அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவில் நீங்கள் எப்போ வேணால் சர்வை பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. எந்த பிரச்சனையுமே இல்லை, நீட்டாக இருக்கும். இந்த ஏரியாவில் அவ்வளோவா நான் டிராஃபிக்கும் பார்த்ததே கிடையாது. ஃபெஸ்டிவல் டயத்துலேயும் வந்திருக்கேன், எல்லா டயத்துலேயும் வந்திருக்கேன். இங்கே வந்து எப்போயுமே இதே மாதிரி தான் இருக்கும். ரோடு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கங்கே உட்காராங்கன்னா ஒரு 1/2 hour 1 hour உட்காருவாங்க, ஜாலியாக அப்படியே கிளம்பி போயிடுவாங்க.